தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாயின. இது அக்கட்சி தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அக்கட்சி சார்பிலும் காவல்துறை சார்பிலும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை அக்கட்சி தலைமை கடந்த செப்டம்பர் மாதம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடத்த திட்டமிட்டது. அதற்கு அனுமதி கோரி விழுப்புரம் காவல்துறையினரிடம் விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் 33 நிபந்தனைகளுடன் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மாநாட்டின் தேதி தள்ளிப்போன நிலையில் அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மாநாட்டிற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக தகவல்கள் வெளியாகின. இது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு தேதி மாற்றம் குறித்து காவல்துறையிடம் மனு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை எனவும் அக்கட்சி விளக்கமளித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக்கை நாம் தொடர்பு கொண்டோம். அவர் மாநாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக பரவும் தகவலில் உண்மையில்லை என விளக்கம் அளித்தார். இதுவரை மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்படவும் இல்லை என கூறிய அவர் மாநாட்டிற்கான நிபந்தனைகள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டிற்கு தேவையான அனுமதிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. மாநாட்டிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க கோரி விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாநாடு நடைபெறும் இடத்தில் தீ அணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்த அனுமதி கோரி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் கடிதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை அலுவலகம், நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே நிர்வாகத்திடமும் தேவையான அனுமதிகளை கோரி தமிழக வெற்றிக் கழகம் மனு வழங்கியுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நாளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற உள்ளது. மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள், ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மாநாட்டிற்கான அனுமதி நிச்சயம் என்ற நம்பிக்கையுடன் அதனை வெற்றிகரமாக நடத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.